ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ஓட சிலபஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல் போய்க்கலாம், வெப்சைட்குள்ளே போய்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்குள்ளே போனதுக்கப்புறம் இப்போதைக்கு குரூப் 1ஓட மெயின்ஸ் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கோ டு ஹோம் பேஜ் போய்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா சைஸ் வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா சிலபஸ் ஹோம் பேஜில் பார்த்திங்கன்னா சிலபஸ் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் குரூப் 1 சர்வீஸ்க்கான பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க, டிகிரி ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது. பேப்பர் பார்த்திங்கன்னா இப்போ இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோட் பண்ணோன்னா நம்மளுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லேயுமே கொடுத்துருக்காங்க. ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் முதல் நிலை தேர்வு தொகுதி 1 பணிகள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தரம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா பகுதி ஆ பார்த்திங்கன்னா அலகு 1, அலகு 2, அலகு 3, அலகு 4, அலகு 5, அலகு 6ன்ட்டு மொத்தம் 6 யூனிட் கொடுத்துருக்காங்க. பகுதி 2 பார்த்திங்கன்னா நம்மளோட மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ யூனிட் 1 பார்த்திங்கன்னா பொது அறிவியல் கொடுத்துருக்காங்க. யூனிட் 2 வந்து இந்தியாவின் புவியியல் கொடுத்துருக்காங்க. யூனிட் 3 பார்த்திங்கன்னா இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி கல்ச்சர் தனியாகவும் ஐஎன்எம் தனியாகவும் கொடுத்துருந்தாங்க. இந்த வட்டம் ரெண்டையும் ஜாயின் பண்ணி கொடுத்துருக்காங்க யூனிட் 3ஆகவும். யூனிட் 4 பார்த்திங்கன்னா இந்திய ஆட்சியல் கொடுத்துருக்காங்க. யூனிட் 5 பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லாஸ்ட் எக்ஸாமுக்கே பார்த்திங்கன்னா இந்த சிலபஸ் வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்தியன் எக்கனாமி தனியாகவும் வளர்ச்சி நிர்வாகம் தனியாகவும் இருந்துச்சு. இப்போ அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணி யூனிட் 5ஆக கொடுத்துருக்காங்க. யூனிட் 6ல் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பகுதி ஆல வந்து மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்டிடியூட் தனியாகவும் ரீசனிங் தனியாகவும் கொடுத்துருக்காங்க. ஆப்டிடியூட்லேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 15 கேள்விகளும், ரீசனிங்லேருந்து 10 கேள்விகளும் கேட்குறாங்க. மொத்தம் 25 கேள்வி பார்த்திங்கன்னா நமக்கு மேக்ஸ்லேருந்து கேட்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் பொது அறிவியல்லேருந்து 10 கேள்விகளும், ஜியாகிரஃபிலேருந்து 10 கேள்விகளும், ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா 25 கேள்வியும், பாலிட்டியில் வந்து 40 கேள்வியும், எக்கனாமியில் பார்த்திங்கன்னா 50 கேள்வியும் கேட்குறாங்க. அடுத்தது யூனிட் 6 பார்த்திங்கன்னா 40 கேள்விகள் கொடுக்குறாங்க. இப்போ அதிகமான கேள்வி எதில் கேட்குறாங்கன்னா யூனிட் 5ல் தான் மொத்தம் 50 கேள்விகள் கேட்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா யூனிட் 6 யூனிட் 5ல் வந்து 50 கேள்விகள், யூனிட் 6 வந்து 40 கேள்விகள். அடுத்து யூனிட் 4ல் பார்த்திங்கன்னா 40 கேள்விகள். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு வெயிட்டேஜ் எது கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா யூனிட் 5. அடுத்தது செகண்ட் பார்த்திங்கன்னா யூனிட் 4 அண்ட் யூனிட் 6க்கு கொடுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா யூனிட் 3. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம யூனிட் 2க்கும் அடுத்து வந்து யூனிட் 1க்கும் நம்ம ரிவர்ஸில் தான் போய் படிக்கணும். எடுத்தது நம்ம சயின்ஸ் படித்தோன்னா நம்ம சயின்ஸ் படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதில் நிறைய இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நாம் யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6 இந்த 3க்கும் வெயிட்டேஜ் கொடுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா யூனிட் 3க்கு ஜியாகிரஃபி பார்த்திங்கன்னா அவன் ஈஸியாகவே படிச்சிடலாம். அதாவது 10th ஸ்டாண்டர்டோட புக்கே போதுமான அளவுக்கு நமக்கு வந்து அதிலேயே டேட்டா நிறைய இப்போ இருக்குது.
ஸோ நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபியை வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க. அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு 300 மார்க்குக்கு வந்து நடக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு எந்த யூனிட் எடுத்து படிக்க போகிறேன்னா யூனிட் 3ல் இந்தியாவின் வரலாறு பண்பாடோட சிந்து சமவெளி நாகரிகம் டாபிக் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து படிக்க போகிறேன். எடுத்ததுமேவும் நான் இதுக்கு முன்னாடி அரசியலமைப்பு நிறையா டைம் படிச்சுக்கிட்டே இருந்திருக்கேன். அதாவது இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை, இந்த 2 டாப்பிக்கை விட்டு நான் வந்து கடந்ததே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அடுத்த டாப்பிக்கில் நான் லாஸ்ட்டு 2 இயர்ஸாக இந்த 2 டாப்பிக்கவே வச்சு உட்காந்துருக்கேன். அதனால நான் இந்த வட்டம் பார்த்திங்கன்னா இந்தியாவின் வரலாறு ஹிஸ்ட்ரியை வந்து எடுத்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இதுக்கு நான் எந்த சோர்ஸை வந்து அக்சஸ் பண்ண போகிறேன்னா AIMTNன்ற யூடியூப் சேனலை தான் அக்சஸ் பண்ண போகிறேன். இப்போ ரீசெண்டாக நடந்த UPSC எக்ஸாமில் கிளியர் பண்ண ஸ்டேட் செகண்ட் வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணேன்னு சொன்னாங்க. ஸோ நானும் அந்த சேனலை ஃபாலோ பண்ணி எப்படி இருக்குது ஒரு 1 வீக் வந்து ஃபாலோ பண்ணி பார்க்க போகிறேன். அதுலேருந்து டேட்டாஸ் தான் கலெக்ட் பண்ண போகிறேன். என்கிட்ட பார்த்திங்கன்னா தமிழுக்கு வந்து எல்லா புக்ஸுமே இருக்குது. ஆனால் ஜென்ரல் சயின்ஸ்க்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு பார்த்திங்கன்னா அவ்வளோவா சோர்ஸ் இல்லை. ஸோ வந்து நான் வந்து யூடியூப் பார்த்து தான் படிக்க போகிறேன். உங்களுக்கு யாருக்காவது படிக்கணும், என் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. என்னோட சேர்ந்து நீங்களும் படிங்க, நானும் படிக்கிறேன். நீங்கள் என்னை நீங்கள் வீடியோ பார்க்குறது மூலமாக நான் வந்து மோட்டிவேட் ஆகி இன்னும் கண்டினியூவாக படிச்சுக்கிட்டே இருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் கண்டிப்பாக எனக்கான போஸ்டிங் கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க, உங்களுக்கான போஸ்டிங் இந்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்கும்.